இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. எனக்கு படம் கிரைம் மாதிரி இருந்தாலும் நல்லாவே இருந்திருக்கு. படம் ரொம்ப அர்த்தமாக இருக்குது. இது 100 அதிக ரேட்டு கொடுத்து பார்க்க ஒர்த்தான படம். தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. படம் 1 ரூபா கொடுத்து தான் வந்தேங்க. இதுக்கு வந்து இந்த படத்தை 150 ரூபா கொடுத்து வந்து கூட பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக ரொம்ப த்ரில்லராக இருக்குது. நல்லா த்ரில்லா இருந்துச்சு. பார்த்தா ரொம்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். லேகிங் இல்லை த்ரில்லாவே போயிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தால் அப்படி தெரியல, நல்லா டைம் போனது இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். சின்சியராக கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கணும். ட்விஸ்ட்ல எதிர்பார்க்குற மாதிரி இதனால ட்விஸ்ட்லாம் பக்கா ட்விஸ்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ட்விஸ்ட்டாக வந்துட்டே இருக்கு. முடிஞ்சிருச்சு நினைக்கும் போது அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு படம். இந்த மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குண்ணா. நாங்கள் சும்மா எதிர்த்து பார்த்தோம். கண்டிப்பாக எதாச்சும் பார்த்து வந்தீங்களா? நாளைக்கு போய் இன்னைக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேர்த்தையும் நான் சொல்லிடுவேன். நாளைக்கு போய் பாருங்க, 150 ரூபா கொடுத்து கூட பாருங்க, அவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிடுவேன். ரேட்டிங் எவ்வளோ தரீங்க? 10 சார். நம்ம 1 ரூபாய்க்கெல்லாம் படம் பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் 1 ரூபாய்க்கு ஒருத்தர் ப்ரீமியம் ஷோவுமே வச்சு போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவ்யூக்கோசரம் ஃபஸ்ட் நாள் வந்து ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுத்து உள்ளே அமுச்சு விட்டு ஒரு படத்தை பார்க்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இறங்கி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த படம் வந்து 1 ரூபா கொடுத்து தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் டைரக்டர் டீமுக்கு. ஏன்னா இப்படி ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை வந்து நம்ம 100 ரூபா கொடுத்தாலும் இதுக்கு ஒர்த்து தான். கண்டிப்பாக ஒர்த்தான படம் தான். பார்க்கணும், இன்னொரு ரூபா பார்க்கணும் போல இருக்க. கிரைம் பண்ணணும் நல்லாவே எடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பார்க்கலாங்களா? 1 ரூபாய்க்கு பார்க்கலாங்க. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்கன்னா அது பரவாயில்லண்ணா. கன்னடா மூவி. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் வந்து இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு. எந்த டைரக்டருமே இவ்வளோ இதாக தெளிவாக ப்ரீமியம் ஷோ ஆகட்டும், எது ஆகட்டும், 1 ரூபா கொடுத்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்ட்டு இந்த படத்தை 1 ரூபா கொடுத்து பார்த்ததுல செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆக்ஷனும் போர்த்தொழிலும் கலந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. கன்னடா ஃபிலிமில் எனக்கு வந்து கேரளா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா இடம் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்திருப்பார். அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக வாழ்ந்துருக்காரு, அந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காரு. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சலிப்பு தட்டலை. எங்கே அந்த மைண்டு நம்ம வந்து நாம் கெஸ் பண்ணிட்டே இருப்போம். இவன் இருப்பானா அவன் இருப்பானான்ட்டு 3 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நமக்கு தெரியும் ட்விஸ்ட் உடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ட்விஸ்ட் வச்சுலாம் இப்போ எடுத்தாங்கன்னா படம் ஓடாது. இதில் வந்து 3 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு காசு கொடுத்து ஒர்த்தான படம் தான் அந்த படம். நல்லா இருக்காங்க. செம்மையாக இருக்கா? 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி நல்லா இருக்கு சார். மூவி ஒர்த்து சார். 2 மணி நேரம் படம் தான். நல்லா கிரிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ராட்சசன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி நல்லா இனிஷியேட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது. பீப்புள்ஸ் இருக்காங்க. படம் பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் சில ஃபேமிலிஸ்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில ரத்தம் தெறிக்கும் காட்சிகள்லாம் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் தவிர்த்துட்டு பெரியவங்களாம் உட்காந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் வந்து ஈஸியாக புரியும். அந்த கொலைக்காரனோட வலி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சைக்கோ கில்லர் வந்து அவனாக உருவாகிறதில்ல, உருவாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை. அதை வந்து போலீஸ் கடைசியாக கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு மாதிரி அந்த போலீஸுக்கும் நல்ல செம்ம ரோல். அவர் வர சீன்ஸ்லாம் வந்து மாசாக இருக்குது. ஒரு பெரிய ஹீரோவுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து மயிலாட் படத்துல தான் வந்தேன். ஆனால் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி இந்த படம் வருது அப்படின்னாங்க. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனேன். ஆனால் பார்த்ததுக்கு வந்து ஒர்க் ஃபார் வாட்சிங் தான். ஏன்னா வந்து இப்போ ராட்சசன் மேலே வந்து ராட்சசன், இப்போ ஆரியன், அப்புறம் வந்து ஹிட் கேஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்புறம் வந்து நிறையா ட்விஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே லேக் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக தான் போகுது. பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும், அந்த ட்விஸ்ட் என்ன வரும், அதில் ஒரு 4 ட்விஸ்ட் இருக்குது. 4 ட்விஸ்ட்டுமே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக தான் இந்த படத்தில் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னான்ட்டு இந்த டைரக்டர் வந்து சிந்திக்க வச்சிருக்கிறார். வழியாக போடா ஏதாவது ஒரு படமா அப்படின்ற மாதிரி சிந்திக்க வைக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இவர் வந்து போய் ஃபஸ்ட்டு அந்த போலீஸாக வர அவருக்கெல்லாம் ஒரு கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் இந்த படத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு சீன்ஸையும் அனுபவித்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். தேட்டரில் மறக்காம மிஸ் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு போல்டாக ஒரு செலக்ட் பண்ணலாம். ஏன்னா 1 ரூபா கொடுத்து தேட்டரில் பார்க்க வைக்கிறாங்கன்னா அது வந்து நம்மள மாதிரி ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக சொல்கிறதுக்காக தான். அந்த அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா இங்கே மெனக்கட்டி எழுதியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் சூப்பராக வந்து அசைன் பண்ணிடுவாங்க. லேக்லாம் இல்லை ப்ரோ, நம்ம லேக்னு நினச்சிக்கிட்டா தான். லேக்லாம் இல்லை, நம்ம வந்து டைவர்ட் பண்ணுவாங்க, ட்விஸ்ட்டுக்காக டைவர்ட் பண்ணுவாங்க. க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ட்ரீட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். கன்னட படம் தான், ஆனால் தமிழ் டப்புடு மாதிரியே தெரியல. சாரி, தமிழ் டப்புடு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கன்னட படம் மாதிரி தெரியல. அந்த டெம்ப்ளேட்டில் வர கன்னட வார்த்தை தான் நமக்கு வந்து மைனஸாக தெரியும். மற்றபடி சூப்பராக டப் பண்ணி விட்டுருக்காங்க. என்னங்கன்னா மலையாள படமும் இது மாதிரி வந்து தமிழ் டப்பில் நிறைய படம் தமிழ் டப்பில் விடாமல் ஓடிடியில் டைரெக்டாக தமிழில் விட்றாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி தேட்டர்லேயும் அவங்க படமும் விட்டா நல்லாயிருக்கும். எல்லாருமே இதே மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி மூவி ஒரு அடிக்கடி தேட்டர் வரும். இந்த மாதிரி அடிக்கடி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களை ஏமாத்தாமல் ஒர்த்தா ப்ரோ? இந்த படத்தை வந்து 100 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு ஒர்த்தா? ஒர்த்து தான். ப்ரொடக்ஷனில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். கிரைம் எப்படி இருக்குது? போர் தெளிவில் நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது கிரைம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. மோஸ்ட்லி இதில் சாங்ஸ்லாம் இல்லை. நம்ம தமிழில் பண்ணியிருந்தாங்கன்னா ஐட்டம் டான்ஸ் ஒரு 2 வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் ஐட்டம் டான்ஸ்லாம் இல்லை. போர் அடிக்காமல் அடுத்தடுத்த சீனை வந்து கொண்டு போயிடுறாங்க. இவனா அந்த கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் பிடிச்சா அதை தாண்டி ஒருத்தன் பண்ணியிருப்பான். அதை தாண்டி ஒருத்தன் கிளைமேக்ஸில் ஒருத்தன் பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி 3 ட்விஸ்ட்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க சூப்பராக உட்கார வச்சாங்க. நம்ம போர் தொழிலில் 2 கொலைக்காரனை காமிச்சிருப்பான், சைக்கோ கொலைக்காரனை. அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் இன்னும் இந்த கொலைக்காரனும் கொலை பண்ணிகிட்ருப்பான். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒன்று நடக்கும். அது மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் 1 ரூபாய்க்கு செம ஒர்த்து இந்த படம். பார்க்கலாம். ராட்சசன்லாம் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி த்ரில்லிங் படம். ஒரு டைம் பாஸ், இன்ட்ரெஸ்டிங்காக போகுது சார். வித்தியாசமாக போகுது. 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க போல்டா. டைம் பாஸ் ஓகேவா? அதை இப்போ காசு கொடுத்து பார்க்கறதுக்கும் ஒர்த்தா இந்த படம்? பார்க்கலாம். இந்த மாதிரி 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி எல்லா படம் பண்ணால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. மெயின் படத்துக்கு வரவு வைக்கணும், எல்லாரும் தேட்டருக்கு வரணுன்றதுக்காக தான் மெயின். இது 1 ரூபா கொடுத்தே வர வச்சுருக்கீங்க. நாங்களே அதனால தானே வந்தோம். எங்கள் பையன் அதனால தானே டிக்கெட் புக் பண்ணியிருந்தான். அவன் வரதா இருந்துச்சு, எதாச்சும் நாங்கள் வந்துட்டோம். இதே ரேட்டு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா எங்கள் பையன் வரவே மாட்டான். அதுதான் மெயின். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு அந்த வில்லன் கேரக்டர் ஆகட்டும், அதில் வில்லன் நினைப்போம். ஆனால் எதுக்காக சாவடிச்சான் அப்படின்ட்டு எல்லாமே ட்விஸ்ட்டாக சொல்லுவாங்க. அந்த ட்விஸ்ட்டு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் நடக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் 1 ரூபாய்க்கு போட்டுருங்க. சரி 1 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களா, 1 ரூபாய்க்கு போட வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி நம்ம நண்பர்கிட்டையும் கேட்டேன், 1 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. சரி போகலாம் அப்படின்ட்டு ஈவினிங் தான் கேட்டுட்டு இந்த படத்துக்கு வந்தோம். பார்த்தா இந்த படம் அவ்வளோ சூப்பராக, தமிழ் படத்தில் கூட இப்படி ட்விஸ்டெல்லாம் எடுத்து வருமா அப்படின்ட்டு, இந்த தமிழ் படத்தோட டைரக்டர்ஸுக்கு இப்படி எடுப்பாங்களா அப்படின்ட்டு நாம் சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த கன்னட படத்தை வச்சுனாச்சும் இப்போ இருக்கிற தமிழ் பட டைரக்டர்லாம் எடுங்க அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னட படம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ட்விஸ்ட்டில் இருக்குது. எங்கேயுமே லேக் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே இதாகல. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங்ஸ் வருது, அந்த ரிலேட்டடாக ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து எப்படி இது பண்ணுறாங்க, அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு கொண்டு வர அளவுக்கே சாங் இருக்குது. நம்ம சாங்ஸ் வச்சே பார்த்துக்கலாம் இந்த படம் எப்படி முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓவராலாக படத்துக்கு வந்து 100க்கு 98 கொடுக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கேமரா ஆங்கிள் வைக்கிறது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம கன்னட படம் மாதிரியே தெரியல, மலையாள படம் தமிழ் படம் மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து புதுமுகமாக தான் தெரியுது. கன்னட ஆக்டர்ஸ்னால நமக்கு புதுமுக மாதிரி தெரியுது. ரியலாக அந்த போலீஸை ஃபஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக கதைக்குள்ளே நம்ம அசைன் ஆயிடுறோம். நம்ம டைவர்ட்டே ஆகலிங்க. படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியா ஏமாற்றி தேட்டருக்குள்ளே வர வைப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா போல்டாக ஒரு கதையை நம்பி 1 ரூபா கொடுத்து நம்ம தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 1 ரூபா கொடுத்து அப்படியே படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கதையை நம்பி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்பி ஒரு தேட்டருக்குள்ளே வர வைக்கிறாங்கன்னா அப்பயும் நான் புரிஞ்சிக்கலாம் படத்தில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ட்ரைலர் கூட பார்க்கல, கிரைம் த்ரில்லர் படம் பிடிக்கும் அதனால் வந்தேன். ஆனால் நம்ம ஃப்ரீயாக பார்க்குறதோட இந்த 1 ரூபாயை கொடுத்து நம்ம உட்காந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்ல போகிறேன். பட் நம்ம ஃப்ரீயாக போனோம்னா நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். நம்ம இதை கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லி ஆகணும், நெகட்டிவாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு தைரியமாக சொல்லலாம், இது கண்டிப்பாக ஒர்த்து டு வாட்ச் தான். ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. கேமரா ஆங்கிள், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மியூசிக்கில் வந்து வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த எலிவேஷன் சீன்ஸ்லாம் கிளைமேக்ஸில் ஒரு எலிவேஷன் சீன்ஸ் வரும். அந்த ஆடை வெட்டுறவன் தான் ஒரு மாதிரி இருக்கும்.
நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. 1 ரூபா கொடுத்து பார்க்கறது தமிழ் ப்ரொடியூசர் எல்லாம் பார்த்துக்குங்க. அவங்க கதையை நம்பி போல்டாக நீங்கள் தேட்டருக்குள்ளே வாங்க. நீங்கள் வந்து அடுத்த போய் சொல்லுவீங்க பாசிட்டிவாக இருந்தாலும் போல்டாக 1 ரூபாய் பார்க்க வைக்கிறாங்க. இது செம்ம திங்கிங் தான். நீங்கள் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து கூட்டு போய் பார்க்க வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள பாசிட்டிவ் சொல்ல வைக்கிறாங்க. இது மாதிரி இவங்களே 1 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்து அது கேவலமாகன்னு சொல்கிறதுக்காக 1 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க. உண்மையாலுமே ஆனஸ்டாக சொல்லணும் படம். அதனால் ஃபஸ்ட்டே ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபாலோ பண்ணாமல் விட்டுக்கிட்டிங்கன்னா கடைசியில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். அது வரையும் நீங்கள் என்னடா இவன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு யோசிச்சுப்போம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது கண்டிப்பாக 120 ரூபா 200 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டியது. ஏன்னா நிறையா குப்பை படங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம கன்னடக்காரங்க வந்து மலையாள சினிமா மாதிரி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எப்போ எடுப்பாங்க நானும் பார்க்குறேன். அதனால் ஓவராலாக எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். வந்து பாருங்கள். எனக்கு லேக்லாம் பெருசாக தெரில. ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளை உட்கார வச்சிட்டாவே போதும். ஏன்னா ஃபஸ்ட் சீன்லேயே உட்கார வச்சிட்டாங்க. ஒரு மாதிரி நம்மளை இது இவன் தான் கொலைக்காரன் ஃபஸ்ட்டே காட்டிடுவாங்க. ஆனால் அவன் கொலைக்காரனாக இருக்க மாட்டான். அது ஒரு மாதிரி நம்ம அங்கேயே உட்கார வச்சிட்டாங்க. நாம் யோசிச்சுட்டு தான் இருப்பேன், என்னடா கொலைக்காரனா ஃபஸ்ட்டே காட்டிட்டாங்க, இவன் தான் கடைசி வரையும் வருவானான்னு யோசிப்பான். பட் ஆனால் வேறு லெவலில் ட்விஸ்ட்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நாம் இவன்லாம் பண்ணியிருக்க மாட்டானு யோசிப்போம். பட் அவன் தான் பண்ணிட்டு உட்காந்து. சாங்ஸ் தான் இல்லை நமக்கு மாண்டேஜ் சாங்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு எலிவேஷன் சாங்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதான் நம்ம தமிழில் விட்டுருந்தா ஐட்டம் டான்ஸ்லாம் விட்டுருப்பானுங்க, விடல. அதனால் கேரளா சினிமா மாதிரி ஓவராலாக நான் அடக்க விரும்பலை. எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு.